இப்போ நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லா நம்பரையும் நான் பிரிண்ட் பண்ணணும். என்ன ஃபார் லூப் போடலாம்? ஃபார் லூப்ல என்ன போடலாம்? For I in range of 5 னு போடலாம். ஓகே, போட்டாச்சு. அடுத்து print I னு போட்டு print I. ஓகே, பிரிண்ட் ஐ. ஓகே, நான் கேட்டது 1ல இருந்து 5 வரைக்கும், பட் இது 0ல இருந்து 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். பட் தட் இஸ் ஃபைன். எனக்கு 5 நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுல ஃபைனட் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், விச் இஸ் குட். இப்போ இத வைல் லூப்ல போடலாம். வைல் லூப்ல நான் என்ன சொன்னேன், ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? வைல். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்ல என்ன அர்த்தம்? இந்த ஃபார் லூப்ல நம்பர் வந்து 5க்கு கம்மியா இருக்கிற வரைக்கும் ஒன்னா பிரிண்ட் பண்ணு. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் இல்லையா? நம்பர் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணி 5க்கு கம்மியா இருக்கிற வரைக்கும் எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணு ஒன்னா. இன் ஈச் ஐட்ரேஷன் 5க்கு கம்மியா இருக்கிற ஒவ்வொரு நம்பரையா பிரிண்ட் பண்ணு. இதுதான் மீனிங் இந்த 2 லைனுக்கு. கரெக்டா? Yes sir. ஓகே, சோ இதையே வைல் லூப்ல எப்படி சொல்றது அப்படின்னா, நான் ஐ மாதிரி ஜேன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 0 தானே பிரிண்ட் பண்ணோம். ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு பார்க்கும்போது 0 தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆச்சு. இப்போ இதே வைல் லூப்ல போடுறோம் அப்படின்னா, வைல் லூப்ல ஒரு கண்டிஷன் இங்க போடணும். ஸோ நீங்க கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஐ லெஸ் தேன் 10, ஐ கிரேட்டர் தேன் 10, அந்த மாதிரி கம்பேரிசன் பார்த்துருக்கீங்க இல்லையா? இங்க ஜே வந்து எதுக்கு கம்மியா இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்? 5 ஜே தான் இனிஷியலா 0 இருக்கு இல்லையா? ஜே வந்து இங்க மேல ஐ வந்து என்ன சொன்னோம், 5க்கு கம்மியா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா பிரிண்ட் பண்ணு. ஓகே, அப்போ 5க்கு கம்மியா இருக்கணும். அத கண்டிஷனா இஃப் ஸ்டேட்மெண்ட்ல போறதுன்னா என்ன போடுவீங்க? ஜே லெஸ் தென் 5 இல்லையா? ஸோ சம்திங் தட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஜே லெஸ் தென் ஆர் 5 இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் திஸ். என்ன ரிப்பீட் பண்ண போறோம்? பிரிண்ட் ஜே. ஓகே, ஜே வந்து 0ன்னு சொல்லியாச்சு. ஜே லெஸ் தென் 5 இருக்கிற வரைக்கும் ஜேவை பிரிண்ட் பண்ணு. ஆனா இந்த லூப் நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எவ்ரி டைம் ஜேவோட வேல்யூ 0 தான் இருக்கும். ஜேவோட வேல்யூ வந்து 1 ஆகாது, 2 ஆகாது, 3 ஆகாது. நோ, ஜே இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ ஜேவோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்லணும். ஜே ஈக்குவல் டு ஜே பிளஸ் 1. இத C++லயோ சிலியோ ஜாவாலியோ ஜே பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜே பிளஸ் பிளஸ்னு ஒரு சின்டாக்ஸ் பைத்தான்ல கிடையாது. ஓகே, ஸோ ஜே ஈக்குவல் டு 0. ஜே 5 இருக்கிற வரைக்கும் ஜேவை பிரிண்ட் பண்ணு, ஜேவை இன்கிரிமெண்ட் பண்ணிக்க. இப்போ இத ரன் பண்ணி பார்ப்போம். இத கமெண்ட் பண்ணிட்டேன். லெட்ஸ் ரன். அதே அவுட்புட் தான் வந்திருக்கு இல்லையா? 0 1 2 3 4 அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. இப்போ டீபக் பண்ணி பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் வச்சாச்சு. லெட்ஸ் டீபக். ஜே ஈக்குவல் டு 0. ஜேன்னு ஒரு வேரியபிள் இனிஷியலா இங்க இல்ல. ஸோ ஜேன்ற வேரியபிளை 0ன்னு அசைன் பண்ணிட்டேன். ஜே வந்து லெஸ் தென் 5. ஓகே, அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு இல்லையா? ஜே இஸ் லெஸ் தென் 5. எஸ், ஜே இஸ் லெஸ் தென் 5. அப்போ பிரிண்ட் ஜே. ஜே வந்து 0வா இருக்கு. ஸோ ஜேயோட 1 இன்கிரிமெண்ட் பண்ணிக்க. ஸோ ஜே வில் பிகம் 1. இப்போ ஜே வந்து லெஸ் தென் 5 இருக்கா? ஜே வந்து 1. ஜே இஸ் லெஸ் தென் 5. எஸ், 1 வந்து லெஸ் தென் 5 தான். அப்போ பிரிண்ட் ஜே. இப்போ ஜே ஆல்ரெடி 1 இருக்கு. இன்கிரிமெண்ட் ஜே. ஜே வந்து 2. 2 இஸ் லெஸ் தென் 5. எஸ், 2 இஸ் லெஸ் தென் 5. ஸோ பிரிண்ட் ஜே. அதுக்கப்புறம் ஜே வில் பிகம் 3. 3 இஸ் லெஸ் தென் 5. ஸோ பிரிண்ட். அப்புறம் 4 இஸ் லெஸ் தென் 5. பிரிண்ட் ஜே. அதுக்கப்புறம் ஜே பிகம்ஸ் 5. இப்போ என்ன நடக்கும்? ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ப்ரோக்ராமை விட்டு வெளியில வந்துடும்.
ஏன்னா ஜேவோட வேல்யூ 5 ஆயிடுச்சு. 5 இஸ் லெஸ் தென் 5 ஆனா கிடையாது, 5 இஸ் ஈக்குவல் டு 5. அதனால திஸ் கண்டிஷன் ஃபெயில்ஸ், த ப்ரோக்ராம் ஸ்டாப்ஸ். இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை தடவை போக போறோம் அப்படின்றது நமக்கு ரேஞ்ச் தெரியும். இங்க நமக்கு இந்த while loop இத்தனை தடவை ரன் ஆகும் அப்படின்ற ரேஞ்ச் நமக்கு தெரியாது. ஸோ வாட் இஃப் ஐ புட் j equal to j plus 10? இந்த while loopக்கு தெரியுமா? இந்த லைன் நம்பர் 6க்கு தெரியுமா? இது எத்தனை தடவை ரன் ஆக போகுதுன்றது லைன் நம்பர் 6க்கு தெரியுமா? வாட் இஃப் ஐ புட் -9? ஸோ இந்த while loop எத்தனை தடவை ரன் ஆக போகுது அப்படின்றது தெரியாது இல்லையா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரன் ஆகும், ஓகே. ஆனா எது வரைக்கும் ரன் ஆக போகுதுன்றது தெரியாது. எத்தனை பேருக்கு குழப்பமா இருக்கு? எத்தனை பேருக்கு புரியல? சொல்லுங்க ஹரி. சார் நீங்க ஃபார் லூப்ல வந்துட்டு இனிஷியலைசேஷன் பண்ணல, பட் இதுல வந்துட்டு j is equal to 0ன்னு போட்டிருக்கீங்க. சோ இதோட சின்டாக்ஸே அப்படிதானா சார்? சோ இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா 0ல இருந்து 4 வரைக்கும் 5 நம்பரை கொடுத்துரும். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ஐ வேரியபிள்ல ஒரு நம்பர் அசைன் ஆயிட்டே இருக்கும். அது வந்து இந்த ஃபார் லூப் ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும். ஆனா இங்க while loop வந்து அந்த நம்பர்லாம் ஜென்ரேட் பண்ணாது. இந்த while loop வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா மட்டும் தான் செக் பண்ணுது இல்லையா? இதுல நம்பரை ஜென்ரேட் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும். இது கொடுக்கலன்னா எரர் சொல்லும். ரன் பண்ணி பார்ப்போம். எரர் சொல்லும், j is not defined. ஏன்னா பைத்தானுக்கு அந்த வேரியபிள் என்னன்றது தெரியாது. ஆனா இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ரேஞ்ச் வந்து 0 கொடுக்கும். அந்த ஐல 0ன்ற வேல்யூ அசைன் ஆகும். ஸோ ஐல 0 தான் இருக்க போகுது அப்படின்றது பைத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால இது வந்து இம்ப்ளிசிட் அசைன்மெண்ட், இனிஷியலைசேஷன். இதுல இனிஷியலைசேஷன் கிடையாது. ஜேன்றது ஸ்ட்ரிங்கா ஃப்ளோட்டா இல்லையா என்னன்றது தெரியாது. ஆனா இந்த இடத்துல இன்டீஜர்ன்றது நல்லா தெரியும். ஏன்னா ரேஞ்ச் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்டீஜர், அதனால தெரியும். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் அரே இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் வரும். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா இந்த வேரியபிள்ல கேரக்டர் வரும். கரெக்டா? எஸ் சார். வேற எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல என்ன கொடுக்க போறோம் அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணணும். அதனாலதான் j equal to 0ன்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? எஸ் சார். சார் அப்புறம் இப்போ லைன் நம்பர் 8ல j is equal to j plus 1ன்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதை லைன் நம்பர் 7ல போட்டு 7ல இருக்கிறத 8ல போட்டீங்கன்னா அந்த லைன் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஆமா 1 to 4. ஓகே. ஆமா, இப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார். ஆனா அது லூப் கண்டினியூ ஆகும் இல்லையா? ஆனாலும் லூப் கண்டினியூ ஆகும். லூப் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் j equal to 0 இருக்கு. 0 வந்து less than 5 தான். அதுக்கப்புறம் 0 becomes 1, 1ன்னு பிரிண்ட் ஆகும். திரும்ப மேல வரும்போது 1 less than 5 ஆனா ஆமா 1 is less than 5 and it continues. ஓகே சார். ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கலாம். ஸோ j equal to j modulus 5 நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. இந்த கண்டிஷன் வந்து உங்களோடது. உங்க ப்ரோக்ராம்க்கு என்ன தேவையோ அதை நீங்க போட்டுக்கலாம். என் ப்ரோக்ராம்க்கு நான் 5 நம்பர் பிரிண்ட் பண்ண போறேன், ஒன்னா இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்றதுனால நான் இப்படி போட்டுக்கிட்டேன். இல்ல எனக்கு வந்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம்ல வந்து 0 2 0 வரலையா? ஓகே, ஏன்னா நம்ம j மேல போட்டிருக்கோம். ஸோ 2 4 6 6 எப்படி பிரிண்ட் ஆச்சு? நம்ம j less than 5 தானே கொடுத்துருக்கோம். 6 எப்படி பிரிண்ட் ஆச்சு? எப்படி பிரிண்ட் ஆச்சு? அது ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்துச்சு சார் 4, அதுக்கப்புறமா 6, அதுக்கப்புறமா தான் இது பிரிண்ட் ஆச்சு. ஓகே, சோ இங்க j4 ன்னு இருக்கும்போது 4 is less than 5. அப்போ 4 வந்து 6 ஆக்கிட்டோம், 6 பிரிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் while loopல போகும்போது 6 இருக்கு, 6 is less than 5 false. so it comes out of the while loop. அதனாலதான் 6 வருது. ஏன்னா இங்கேயே முதல்ல இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றோம். இதுவே பிரிண்ட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா அது வராது.
ஸோ ரெண்டுத்துக்குமே அவுட்புட் வித்தியாசம் தெரியுதா? இதுல வந்து 246 வந்தது, இதுல 024. ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எங்க வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்களோ பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. தேங்க்யூ சார். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ இதுல வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், யூசர் கிட்ட இருந்து நம்பர்ஸை வாங்கி வாங்கி பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, யூசர் கிட்ட இருந்து நம்பர்ஸை வாங்கி வாங்கி பிரிண்ட் பண்ண போறோம். யூசர் வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாருன்னா we are going to stop the execution. யூசர் பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கற வரைக்கும் என்டர் நம்பர்னு கேட்க போறோம், அதே நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம். என்டர் நம்பர்னு கேட்க போறோம், அதே நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம். நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாருன்னா we are going to stop the execution. ஓகேவா? இப்போ ஐன்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மனே வச்சுக்கோம். நம்மனே ஒரு நம்பர் வச்சுக்கோம், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேனே. இந்த நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பரான்னு எப்படி செக் பண்றது? less than 0 வந்தா ஓகே, ஸோ இஃப் நம்பர் லெஸ் தென் 0 அப்படின்னா நீங்க பிரிண்ட் நெகட்டிவ். இதுதான் நெகட்டிவ்க்கு உண்டான கண்டிஷன் இல்லையா? நம்பர் வந்து 0 விட கம்மியா இருந்ததுன்னா இட்ஸ் நெகட்டிவ் நம்பர். ஓகே, இப்போ நான் சொன்ன ப்ரோக்ராம் வந்து என்ன, யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுக்குற வரைக்கும் we will keep asking for numbers. நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாரு அப்படின்னா we'll stop the execution. while loop யூஸ் பண்ணணும். while நம்பர், நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, நெகட்டிவ் நம்பர்னா நம்பர் லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா இட்ஸ் நெகட்டிவ், ரைட்? while நம்பர் லெஸ் தென் 0, லெஸ் தென் 0 இல்ல, நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் தானே ட்ரூவா இருக்கணும். நம்பர் வந்து 0 விட அதிகமா இருந்ததுன்னா ரிப்பீட் திஸ். நம்பர் 0 ஆர் கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் திஸ். ஒன்ஸ் இட் பிகம்ஸ் ஃபால்ஸ், ஸ்டாப். ஸோ நம்பர் வந்து 0க்கு ஈக்குவலாவோ அதுக்கு அதிகமாவோ இருந்ததுன்னா ரிப்பீட். நெகட்டிவ் நம்பர்னா 0 விட கம்மியா இருக்கணும் இல்லையா? ஸோ நம்பர் வந்து 0வாவோ அதுக்கு அதிகமாவோ இருந்ததுன்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் இல்லையா? நம் ஈக்குவல் டு int ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர், பிரிண்ட் நம்பர். இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் ஆகும்ன்றது நமக்கு யாருக்காவது தெரியுமா? no sir. சோ இது ஒரு தடவை ரன் ஆகுமா? தெரியாது. 2 தடவை ரன் ஆகுமா? தெரியாது. 10 தடவையா, 1000 தடவையா, 10,000 தடவையா? தெரியாது. நான் வந்து 1,00,000 தடவை ரன் பண்ணிட்டு அப்புறம் தான் -1 நான் கொடுப்பேன் அப்படின்னா அத்தனை தடவை ரன் ஆகும். நீங்க கொடுத்த உடனே -1 கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்டாப் இமிடியட்லி இல்லையா? சோ எத்தனை தடவை இது ரன் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. யூசர் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து இட் வில் கீப் ரன்னிங். ஓகே, இதுல என்ன நடக்குது அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். 0ன்னு தான் கொடுக்கணுமானா கிடையாது. ஐ கேன் கிவ் 10, 20, 50, 1000, 1000, சாரி 1000, lakh, 10 lakh, இட் கேன் பி எனி நம்பர். ஏன்னா இங்க நம்பர் 0வா இருக்கிற வரைக்கும், ஐ மீன் 0வை விட பெருசா இருக்கிற வரைக்கும் யூ நீட் டு ரிப்பீட் திஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள வர்றதுக்கு இங்க என்ன நம்பர் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஐ எம் கோயிங் டு டீபக். கட்டாயமா நீங்க டீபக் பண்ணி பார்க்கணும். ப்ரோக்ராமை டைப் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, ஓகே இந்த லைனை எடிட் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணி பார்க்குறோம், ஒர்க் ஆகலையா, திரும்ப ஏதோ ஒன்று ரேண்டமா எடிட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம், ஒர்க் ஆகல அப்படின்னா டோன்ட் டூ தட். ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க கூடாது. ஒரு தடவை ரன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் நீங்க நினைச்ச அவுட்புட் வரலையா, யூ ஷுட் ஸ்டார்ட் டீபக்கிங். ஏன் ஒர்க் ஆகல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராம் இஸ் நாட் அபவுட் ப்ரோக்ராமிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கெட்டிங் யுவர் ப்ரோக்ராம் ஒர்க். ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலைன்னா ஏன் ஒர்க் ஆகலைன்றது தெரியணும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் ஃப்ரெஷரா ஜாயின் பண்றாருன்னா ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, இஃப் கண்டிஷன் அதெல்லாம் வச்சு ப்ரோக்ராம் எழுதுவாங்க, ரைட்? அதே டீம்ல ஒருத்தர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு அப்படின்னா அவரும் அதை தான் யூஸ் பண்ணுவாரு.
அப்ப ரெண்டு பேருக்கும் அதே ஃபார் லூப், அதே இஃப் கண்டிஷன், ரெண்டு பேரும் அதே தான் யூஸ் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் ஏன் சம்பளம் மட்டும் வேற? ரெண்டு பேருக்கும் அதே சம்பளம் கொடுக்கலாம்ல, ரெண்டு பேருக்கும் ஏன் சம்பளத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு? ஸோ எப்படிலாம் போட்டா ஒர்க் ஆகாது அப்படின்றது அந்த சீனியர் பர்சனுக்கு தெரியும், எப்படிலாம் போட்டா ஒர்க் ஆகும் அப்படின்றது இந்த ஜூனியர் பர்சனுக்கு தெரியும். ஸோ ப்ரோக்ராமிங் இஸ் நாட் அபவுட் நோயிங் வாட் வில் ஒர்க், ப்ரோக்ராமிங் இஸ் ஆல்சோ நோயிங் வாட் வில் நாட் ஒர்க். ஓகேவா? எப்படி போட்டா ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறத விட இதெல்லாம் போட்டா ஒர்க் ஆகாது அப்படின்றது தான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவம் வந்து நம்ம டீபக் பண்ணி பார்க்கும் போது தான் கத்துக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு டக்குன்னு வராது இல்லையா? we need to experience. ஓகே, இப்போ நம்பர் வந்து 20 விட பெருசா இருக்கு, ஐ மீன் 0 விட பெருசா இருக்கு. அப்போ வைல் லூப்குள்ள வந்துருச்சு. என்டர் நம்பர் 5. 5 பிரிண்ட் பண்ணோம். 5 வந்து 0 விட பெருசு. என்டர் நம்பர் 6. மேல பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே, 6. 6 வந்து 0 விட பெருசு. என்டர் நம்பர். நான் இப்ப பிரேக் பாயிண்ட் எடுத்துட்டேன், கண்டினியூ கொடுக்குறேன். 7. 7 வந்து 0 விட பெருசு. என்டர் நம்பர் 8. 9. 10. 11. நான் என்ன நம்பர் போட்டாலும் 0 விட பெருசு. 0. 0 is equal to 0. So ask another number. இப்போ -10. இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. The number is not greater than or equal to 0. The number is less than 0. So this condition is not satisfied. The program came out. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? சார் ஒயில் லூப்ல வந்து நம்ம வந்து இன்புட்டா கேட்டுக்கோம் சார், அதுவே மேல அசைன் பண்ணி கேட்டோம். அதுல கேட்கலாம் நம் ஈக்குவல் டு 20 கொடுத்தீங்களா சார்? இங்கேயும் கேட்கலாம் சொல்றியா? இங்கேயும் கேட்கலாம், தப்பு கிடையாது. யூசர் கிட்ட முதல் லைன்ல இங்கேயே கேட்கலாம். சோ இதுல வந்து நான் இங்கேயே -1 நான் கொடுத்துட்டேன்னா வைல் லூப்க்கு உள்ளேயே போகாது. ரெண்டும் ஒண்ணுதான். நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை 2 லைன்ல எதுக்கு ரிப்பீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இந்த 20ன்றத நான் கொடுத்தா என்ன, யூசர் கிட்ட இருந்து வாங்கினேன், எல்லாம் ஒண்ணுதான். சரியா? ஓகே, அடுத்து சிவரஞ்சனி சார். சார் இங்க நம் இஸ் ஈக்குவல் டு நீங்க 20 கொடுத்திருக்கீங்களா சார்? இதுக்கு முன்னாடி நீங்க நம் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்க சார். இப்ப நம் இஸ் ஈக்குவல் டு 20 கொடுக்கறதுக்கும் 0 கொடுக்கறதுக்கும் என்ன சார் இங்க ப்ரோக்ராம்ல டிஃபர் ஆகும்? சரி, இப்ப நீ சொல்லு. நம் ஈக்குவல் டு -1 கொடுக்குறேன், இப்ப என்ன நடக்கும்? சார் இது வந்து லூப்குள்ளே போகாது சார். ஓகே, எப்படி சொல்ற? அது 0 விட கம்மியா இருக்கு சார். சோ வைல் லூப்க்குள்ள போகாது. அப்போ அந்த வைல் லூப்க்கு உள்ள போகணும் அப்படின்னா அந்த வைல் லூப்க்குள்ள போற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்கணும் இல்லையா? கரெக்டா? -1 சொன்னா -1 கொடுத்தா வைல் லூப்க்குள்ள போவாதுன்னு சொல்ற. அப்போ அந்த வைல் லூப்க்குள்ள போகணும் அப்படின்னா வைல் லூப்க்குள்ள போற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரை இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். 10, 100, it can be anything. அந்த வைல் லூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நம்பர். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, அடுத்து யாருக்காவது क्वेश्चन? சார் இன்புட் வாங்கிட்டு தானே நம்ம செக்கே பண்ணுவோம். கரெக்ட், இன்புட் வாங்கிட்டு தான் செக் பண்ணுவோம். ஆனா சொல்லு, இப்போ வைல் லூப்க்குள்ள தான் நம்ம இன்புட் வாங்கிருக்கோம். அதான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேக்கேன் சார். ஃபர்ஸ்ட் நம்ம நம் ஈக்குவல் டு 10 இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து அந்த வைல்ல வரும்போது அந்த 10 தான் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு லைனா சொல்லு. 10 தான் ஒர்க் ஆகுமா சார்? ஒவ்வொரு லைனா சொல்லு.
லைன் நம்பர் 1ல நம் ஈக்குவல் டு 10 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் கரெக்டா? எஸ் சார். லைன் நம்பர் இப்போ 2ல அடுத்து என்ன ஒயில் நடக்கும்? லூப்ல வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா அந்த வேகமா 10 போக வச்சு கூடாது. செக். லைன் நம்பர் 2ல என்ன அதான் நடக்கும்? சார் அதான் ஆ இப்போ வந்து 10 greater than equal to 0 செக் பண்ணும் சார். ஓகே, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? எஸ் சார். ஓகே, அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து இன்புட் வாங்குவோம் சார், நம்ம இன்புட் கொடுப்போம். ஓகே, ஸோ இன்புட் வாங்கும், அதை பிரிண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இன்புட் கிரேட்டர் than 0 செக் பண்ணோம் இல்லையா? இப்ப யூசர் வந்து இங்க 20ன்னு கொடுத்தாருன்னா நம்பர் வந்து இனிமேல் 20 கரெக்டா? நம்பர் வந்து 10 கிடையாது, இதுக்கப்புறம் நம்பர் வந்து 20 வந்து 0 விட பெருசான்னு செக் பண்ணும் கரெக்டா? ஓகே சார். அப்போ வந்து அந்த மேல நம்ம இன்ஃபினிட் வச்சிருக்கோம்ல அதுவும் மாறிடுமா சார்? அது மாறாது. while loop ரிப்பீட் ஆகும்போது it will not go to line number 1. while loop வந்து லைன் நம்பர் 2ல தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ லைன் நம்பர் 2 தான் ரிப்பீட் ஆகும். ஓகே சார், ஓகே சார். ஓகேவா? சோ இங்க வந்து num1 ஈக்குவல் டு 5, num2 ஈக்குவல் டு 25, இந்த மாதிரி எத்தனை லைன் வேணா இருக்கலாம். ஆனா இந்த பிரிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் லைன் நம்பர் 1க்கு போகாது, இட் வில் கோ டு லைன் நம்பர் 4. ஏன்னா while இங்க தான் இருக்கு. ஓகே சார். ஓகேவா? whileோட எப்படி ஃபார் லூப்ல வந்து ஃபார் லூப்போட பிகினிங்க்கு போச்சோ while லூப்ல வந்து while ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போகும், அதை தாண்டி முன்னாடி எல்லாம் போகாது. ஓகே சார். ஓகே, எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? எஸ் ஹரி. சார் இந்த வைல் லூப்ல நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்றோம்னா, அந்த லூப் வில் கீப் ஆன் ரன்னிங் as long as the condition is satisfied. எஸ், the condition satisfy ஆகாத போது தான் அது லூப் விட்டு வெளியில வருது சார். ஆமா கரெக்ட். ஸோ இப்போ கண்டிஷன் தட் இஸ் லூப் ஷுட் கீப் ஆன் ரன்னிங் as long as the condition is met, அந்த மாதிரி எப்படி சார் எழுதுறது? ஸோ இது வந்துட்டு கண்டிஷன் நாட் மெட் ஆனதுக்கு அப்புறமா தான் லூப்புக்கு வெளியில வருது. லெட்ஸ் சே நம்மளோட இந்த கண்டிஷன் மீட் பண்ணதுக்கு அப்புறமா லூப் ஸ்டாப் ஆகணுங்கிறதுக்கு எந்த மாதிரி சார் யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே, இதுலயே வந்து இப்போ நான் வந்து நம்பர் பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணு, இன்புட் வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன? நம்பர் நெகட்டிவா இருக்கிற வரைக்கும் வாங்குன்னு சொல்லணுமா? இல்ல சார், நம்பர் வந்துட்டு 5 வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணிடணும். சோ 5 நம்பர் வந்து யூசர் 5ன்னு கொடுத்தா ஸ்டாப் பண்ணிடணும். ஆமா சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்பர் வந்து 5ன்னு கொடுத்தா ஸ்டாப் பண்ணிடணும் இல்லையா? சோ நம்பர் 5 வர வரைக்கும் ரன் பண்ணுன்னா என்ன சொல்லுவீங்க? நம்பர் வந்து 5ஆ இருந்ததுன்னா ரிப்பீட் திஸ். ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? 5 தவிர எந்த நம்பர் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணணும் இல்லையா? நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் வேற மாதிரி சொல்லணும்னா 5 தவிர எந்த நம்பர் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணு, 5 வந்துச்சுன்னா ஸ்டாப் இட் இல்லையா? சோ நம்பர் நாட் ஈக்குவல் டு 5, நம்பர் வந்து 5ஆ இல்ல அப்படின்னா ரிப்பீட், நம்பர் 5ஆ ஆமா 5 அப்படின்னா ஸ்டாப். ஓகே சார். இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகும்? நம்பர் வந்து 5ஆ இருக்கும் போது தான் ஃபெயில் ஆகும் இல்லையா? கரெக்ட் சார். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து யூசர் கொடுக்குற இன்புட் 5 இருக்கிற வரைக்கும் ரன் ஆகும். சோ இப்போ 10 ரிப்பீட் ஆகும், 25 20 கொடுத்துறேன்னா 23 26 21 15 கொடுத்தாலும் ரிப்பீட் ஆகும், ஏன்னா இட்ஸ் நாட் 5. நான் இப்போ 5ன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன், இந்த ப்ரோக்ராம் வில் ஸ்டாப். ஓகே சார். சோ இதுல இனிஷியலைசேஷன் எப்படி சார் பண்றது இந்த மாதிரி கண்டிஷன்ல? அதாவது உங்களுக்கு while loop அட்லீஸ்ட் ஒரு தடவை என்டர் ஆகணும் இல்லையா? ஓகே. என்டர் ஆகும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நெகட்டிவா இருக்கலாம் சார், பரவாயில்லையா? இந்த இடத்துல நெகட்டிவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்க உங்களுக்கு நம்பர் 5ஆ இருக்க கூடாது, அவ்வளவுதானே? இந்த இடத்துல என்ன வேணா கொடுக்கலாம், நெகட்டிவ் நம்பர் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாது, ஐ மீன் 5ஆ இருக்கக்கூடாது. 5ஆ இருந்ததுன்னா ஸ்டாப் ஆயிரும். சோ இந்த இடத்துல -1க்கு பதிலா இப்ப நீங்க 5 கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஸ்டாப், இட் won't even enter into the while loop, program ஸ்டாப் ஆயிரும். ஓகே சார், காட் இட். ஓகே. எஸ் சிவரஞ்சனி. சார் ஒரு தாட்டி இந்த ப்ரோக்ராமை டீபக் பண்ணி காமிங்க சார். ஓகே,
ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே வீட்ல டீபக் பண்ணி பாத்தீங்களா? ஹோம்வொர்க் ப்ராப்ளம்லாம் சில ப்ராப்ளம் டீபக் பண்ணேன் சார். ஓகே, சில ப்ராப்ளம் கிடையாது, கொடுக்குற எல்லா ப்ராப்ளமும் டீபக் பண்ணணும். சரியா? எஸ் சார். ஓகே. ஸோ பாரபட்சம்லாம் காட்டக்கூடாது, எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் தான், எல்லாத்தையும் நம்ம டீபக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்பர் வந்து 50, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு 5வா? எஸ், நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 5. ஏன்னா நம்பர் வந்து 50, நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 5. அப்போ கெட் அ நம்பர், நம்பர் வந்து 10. அதுக்கப்புறம் பிரிண்ட் நம்பர் 10 வந்து பிரிண்ட் பண்ணிரும். 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 5. கரெக்ட் தான் இல்லையா? 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 5, which is true. Get a number 15. 15 is not equal to 5, which is true. Get a number 5. ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. 5 is not equal to 5வா? ஃபால்ஸ். 5 is equal to 5. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. இட் கம்ஸ் அவுட். நான் இவ்வளவு நேரம் கீபோர்ட்ல F10 பிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோயிங் ஃபார்வர்ட் நான் மேல இருக்கிற கீஸ் நான் பிரஸ் பண்ண மாட்டேன். ஐ வில் பி பிரஸிங் F10 in the keyboard. Any questions? நோ சார். No, sir. Okay, very good.